ஹலோ ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம சொரக்காடை செய்யலாம். சொரக்காடை செய்கிறதுக்கான தேவையான பொருள்: அரிசி ஒரு படி, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு கப்பு கடலப்பருப்பு, மூணையும் ஊற வச்சுட்டு ஊறின பிறகு எடுத்து எல்லாத்தையும் கழுவி நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு அதை ஆட்டி கொஞ்சம் நேரம் கழித்து சொரக்காய் நல்லா தோலெல்லாம் செத்திட்டு அதை பொடிமாசக்கட்டையில் வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு அதை கிரைண்டரில் போட்டு அதையும் அதோட போட்டு கொஞ்சம் குறப்பாகவே அள்ளிடணும் மாவை. கொஞ்சம் பச்சை மிளகா போட்டோம்னா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது பச்சை மிளகா வாயில் தண்டுன்னு சொல்லிவிட்டு மிளகாத்தூள் தான் போட்டுக்கணும். மிளகாத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வலிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தோசையாக ஊற்றி சாப்பிட்டோம்னா நம்ம சொரக்காய் அடை ரெடியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அதோட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது சொரக்காய் அடைன்னு சொல்லிவிட்டு. அங்கே இப்போ அடை ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.